நீங்கள் என்னைக்காவது ஸ்டாக் சார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்லெஸ் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸை படிச்சுமே இன்வெஸ்ட் பண்ண ஹெசிடேட் பண்ணியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் மட்டும் தனியாக இல்லை, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மார்க்கெட் மூமெண்ட்டுமே ஓவர் அனலைஸ் பண்ணி லாஸ்க்கு பயந்து இன்வெஸ்ட் பண்ண பர்ஃபெக்ட் மூமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் உண்மை என்னன்னா, இந்த மாதிரி பர்ஃபெக்ட் டைம்னு ஒரு விஷயமே கிடையாது. நம்ம எவ்வளோ லாங்கராக வெயிட் பண்ணுறோமோ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸை தான் நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டிங்க்கு கீ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட்ஸில் அப்சஸ் ஆகி இருக்கிறது இல்லை, கன்சிஸ்டன்சி அண்ட் பேஷன்ஸ் தான். ஸோ எஸ்ஐபி அண்ட் எஸ்எம்ஐடி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அண்ட் ஸ்மால் அண்ட் மிட் கேப் இன்வெஸ்டிங் மூலியமாக கான்ஸ்டன்ட்லி மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றி வரி பண்ணாமல் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்கலாம் வாங்க. ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸில் இருக்க கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ்ஐபின்றது எப்படி ஒர்க் ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கிறதுலையே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வேனே சொல்லலாம். ஸோ நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரெகுலராக ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ரிகார்ட்லெஸ் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, மார்க்கெட் ஹையில் இருக்கோ லோவில் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் எதுவும் வரி பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஓவர் டைம் எஸ்ஐபி உங்களுக்கு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை ஆவரேஜ் அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அண்ட் டிசிப்ளின்ட் இன்வெஸ்டிங்க்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. மார்க்கெட் வாலடைலாக தான் இருக்கும். பட் எஸ்ஐபி இந்த வாலட்டாலிட்டி எப்படி நம்ம அட்வான்டேஜ்க்கு டேர்ன் பண்ணுறதுன்றது தான் கற்றுக் கொடுக்குது. லைக் இப்போ மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா எஸ்ஐபி மூலியமாக நீங்கள் லோவர் ப்ரைஸஸில் அதிக யூனிட்ஸ் வாங்கலாம். மார்க்கெட் ரைஸ் ஆச்சுன்னா ஹையர் ப்ரைஸஸில் எஸ்ஐபி மூலியமாக கம்மி யூனிட்ஸ் வாங்கலாம். ஓவர் டைம் உங்களோட ஆவரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டை இது லோவர் பண்ணி ரிஸ்க்குமே ரெடியூஸ் பண்ணிடுது. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் 5,000 rupees per month ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஃபர்ஸ்ட் மந்த் என்ஏவி 50 rupeesல இருக்குன்னா அந்த மாதம் 100 யூனிட்ஸ் வாங்கியிருப்பீங்க. செகண்ட் மந்த் என்ஏவி 40 rupees வேல்யூல இருக்குன்னா அந்த மந்த் நீங்கள் 125 யூனிட்ஸ் வாங்கியிருப்பீங்க. அண்ட் தேர்ட் மந்த் என்ஏவி 45 rupees வேல்யூல இருக்குன்னா 111 யூனிட்ஸ் வாங்கியிருப்பீங்க. எஸ்ஐபி இல்லாமல் நீங்கள் லம்சமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைமில் இப்போ ஃபஸ்ட்டு மந்த்தே நீங்கள் லம்சம்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ 50 rupee வேல்யூவில் தான் மொத்தமாகவே வாங்கியிருப்பீங்க யூனிட்ஸை. பட் எஸ்ஐபியில் உங்களோட ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் லோவர் ஆகுது மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆனாலுமே. ஸோ இன்வெஸ்டிங் ஈஸியாக தானே இருக்கும். இப்போது ஆட்டோமேட்டட் எஸ்ஐபிஸ் இருக்கிறதுனால எஸ்பெஷலி நீங்கள் எமோஷ்னல் இன்வெஸ்டிங்கை அவாய்ட் பண்ணலாம். ஃபியர் மூலியமாகவோ கிரீட் மூலியமாகவோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி எமோஷ்னல் இன்வெஸ்டிங் இருக்காது. அண்ட் செகண்ட், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கவும் ஹெல்ப் பண்ணுது நோ மேட்டர் த மார்க்கெட் கண்டிஷன். அண்ட் தேர்ட், லைஃப் ரொம்ப பிஸியானாலுமே ஆல்ரெடி நம்ம எஸ்ஐபி ஆட்டோமேட்டடாக இருக்கிறதுனால வி நெவர் மிஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஏன் இவ்வளோ சிம்பிளாக இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம காம்ப்ளிகேட் பண்ணணும்? நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிப் ஆகும்போது பேனிக் ஆவாங்க. பட் கொஸ்டின் என்னன்னா, நம்ம இப்போ நெக்ஸ்ட் 10-20 அந்த மாதிரி லாங் டேர்ம் 10 to 20 years வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற போது இந்த மாதிரி டெம்பரரி லாஸை ஏன் இவ்வளோ பாதர் பண்ண விடணும்? ஆன்சர் ஒரு டெம்பரரி லாஸ் லாங் டேர்மை விட பார்த்தீங்கன்னா கம்பேரபிளி ரொம்ப இட் டசன்ட் மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டசன்ட். த ஆன்சர் இஸ் நோ. ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே கிராஷஸ்லேருந்து ரிகவர் ஆகியிருக்கு அண்ட் காம்பவுண்டிங்கிறது வித் டைம் இட் ஒர்க்ஸ் பெஸ்ட். ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் நாய்ஸ் உங்களுடைய லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்லேருந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. சில இன்வெஸ்டர்ஸ் ஹெசிடேட் பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறதுக்கு அந்த பர்ஃபெக்ட் டைம்காக வெயிட் பண்ணுவாங்க. ஹிஸ்டாரிக்கலி எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் கூட இந்த மார்க்கெட் டைமிங்கை கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணுறதுல ஃபெயில் ஆகியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓவர் த லாஸ்ட் 20 years நீங்கள் மார்க்கெட்டோட 10 பெஸ்ட் டேஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட உங்கள் ஓவரால் ரிட்டர்ன்ஸ் யார் அந்த 20 yearsமே இன்வெஸ்டராக இருந்தாங்களோ அவங்கள விட 50% லோவராக இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள், வெயிட் பண்ணி இந்த பர்ஃபெக்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ரியலி ஒர்த் இட். ஸோ எஸ்எம்ஐடின்றது ஸ்மால் அண்ட் மிட் கேப் இன்வெஸ்டிங்கை ரெஃபர் பண்ணுறது. இது என்ன ஸ்ட்ராட்டஜினா, யார் லார்ஜ் கேப் ஸ்டெபிலிட்டிலேருந்து ஹையர் க்ரோத் பொட்டன்ஷியல், அது பியாண்டாக ஹை க்ரோத் பொட்டன்ஷியலுக்கு தே ஆர் லுக்கிங் ஃபார் தட் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இயர்லி க்ரோத் ஸ்டேஜஸில் இருக்க ஹை ரிவார்ட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஹை ரிஸ்க்கும் இருக்குது. மிட் கேப் ஸ்டாக்ஸில் ஸ்டெபிலிட்டி அண்ட் அக்ரெசிவ் க்ரோத்க்கான ஒரு பேலன்ஸ் இருக்கும். இப்போ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ், இப்போ ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் ஒரு டேப்லர் காலமாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபேக்டர்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைக் க்ரோத் பொட்டன்ஷியல், ரிஸ்க் வாலட்டாலிட்டி,
இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான், ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் அப்படின்னு. ஸோ நம்மக்கிட்ட பேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஒரு போர்ஷன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோவை இந்த மாதிரி எஸ்எம்ஐடி ஃபண்ட்ஸில் நம்ம வந்து அலோகேட் பண்ணி வைக்கிறது இட் மேக்ஸ் சென்ஸ், ரைட்? லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10,000 rupees மந்த்லி எஸ்ஐபி ஒரு ஸ்மால் இல்லைனா மிட் கேப் ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுப்போம். நீங்கள் லாங் ரனுக்கு அப்படி இன்வெஸ்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கோன்னு பார்க்கலாமா? இப்போ டேப்லர் காலமில் 12% ஆனுவல் ரிட்டர்ன் அசியூம் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணதில் உங்களுக்கு தெரியுது. லைக் 10 yearsல உங்கள் 10,000 per month எஸ்ஐபி 23.2 lakhs க்ரோ ஆகியிருக்கும். 15 yearsல 50.5 lakhs, 20 years near 1 crore, 25 yearsல 1.89 crore and 30 yearsல 3.53 crores. ஸோ இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் 5 yearsக்கு அப்புறம் உங்கள் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா பொட்டென்ஷியல் கெயின்ஸில் கோடி கணக்கில் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ லெசன் என்னென்னா, நம்ம மார்க்கெட்டை டைம் பண்ணுறதுன்றது கம்பேரிட்டிவ்லி இன்வெஸ்டடாக லாங் டேர்மில் இருக்கிறதுன்றது தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா அனலைசிஸ் பேரலைசிஸ் ஒன்று சொல்லுவாங்க, இதில் வச்சு சஃபர் ஆவாங்க இதை பற்றி. ஏன்னா அவங்க ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவாங்களே தவிர ஆக்ஷனே எடுக்க மாட்டாங்க. இது ஒரு காமன் ஓவர் திங்கிங் ட்ராப். லைக் அந்த மாதிரி ஓவர் திங்கிங் ட்ராப்ஸ் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபியர் ஆஃப் மார்க்கெட் வாலட்டிலிட்டி, நான் மணி லூஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பயப்படுறது. ரியாலிட்டி என்னென்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் ஷார்ட் டேர்ம் டிப்ஸ் டோன்ட் மேட்டர். அண்ட் நம்பர் 2, பர்ஃபெக்ட் என்ட்ரி பாயிண்ட்காக வெயிட் பண்ணுறது. நான் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட பெஸ்ட் டேஸை மிஸ் பண்ணுறது உங்களோட ரிட்டர்ன்ஸை சிக்னிஃபிகண்ட்லாம் லோவர் பண்ணிடும். அண்ட் நம்பர் 3, மார்க்கெட்டை டைம் பண்ணணும்னு நினைக்கிறது. லைக் நான் லோவில் பை பண்ணி நான் ஹையில் செல் பண்ணுவேன். ரியாலிட்டி ப்ரொஃபஷனல்ஸே இதில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும்போது நம்ம எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா எஸ்ஐபி வந்து இட் ஒர்க்ஸ் பெட்டர் ஓவர் டைம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ இன்வெஸ்டிங்கான ஒரு ஐடியல் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் இட் அண்ட் ஃபர்கெட் இட் வித் எஸ்ஐபி. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆட்டோமேட் பண்ணாலே நீங்கள் செகண்ட் கெஸ் பண்ணுறதை நிறுத்திடுவீங்க. அண்ட் இதுலேருந்து ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அண்ட் காம்பவுண்டிங் க்ரோத் மூலியமாகவும் ஓவர் டைம் உங்களால் பெனிஃபிட் ஆக முடியும். நம்பர் 2, லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் மூலியமாக டைவர்சிஃபை பண்ணுறது. லைக் லார்ஜ் கேப் ஸ்டெபிலிட்டி, மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்காக, அண்ட் ஸ்மால் கேப்ஸ் அக்ரெசிவ் லாங் டேர்ம் கெயின்ஸ், இதுக்காக நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் தேர்ட், லாங் டேர்ம் வெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டெய்லி ஃப்ளக்சுவேஷன்ஸில் கிடையாது. ஹியர் 2000ல் சென்செக்ஸ் 5000ல் இருந்துச்சு, இப்போது இட் ஹேஸ் கிராஸ் 76,000 ப்ளஸ் பாயிண்ட்ஸ். ஸோ கிராஷஸ் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வெல்த்தை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் டிப்ஸ் பற்றி வரி பண்ணிட்டு இருப்பீங்களா, இல்லை லாங் டேர்ம் கெயின்ஸை என்ஜாய் பண்ணுவீங்களா? ஸோ ஃபைனல் டேக்அவே என்ன, இன்வெஸ்டிங்ன்றது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி அண்ட் பேஷண்ட்டாக இருக்கிறது தான். எஸ்ஐபி ரெகுலர் இன்வெஸ்டிங்க்கு வழிவகுக்குது, வைல் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு க்ரோத் பொட்டன்ஷியல் கொடுக்குது. ஸோ டுகெதர் இது ஒரு பவர்ஃபுல் வெல்த் பில்டிங் ஃபார்முலாவை நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இன்னும் நீங்கள் அன்ஷூராக இருக்கீங்க எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் சிஎஃப்பி உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிசைன் பண்ணி கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. பிகாஸ் அது ப்ரொஃபஷனல், அவங்க கைடன்ஸ் லாங் டேர்மில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவை அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் போய் இன்றைக்கே எங்களுடைய ஒன் ஆஃப் த சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனை புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.